பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மிக தெளிவானது ஒரு முடிவை காட்டிக் கொண்டிருக்கிறது. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் பாதுகாக்கும் கொடுக்கக்கூடிய அரசுதான் தேவை என்பதில் இன்று பீகார் மக்கள் காட்டியிருக்கின்ற உறுதியை வருகின்ற 5 மாநில தேர்தல்களிலும் காட்டுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. தமிழகத்திலே கூட தேசிய ஜனநாயக கூட்டணி நல்லதொரு வாய்ப்பினை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான பணிகளை துவக்கி இருக்கிறோம். இன்னும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக கட்சிகள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பீகாரை போலவே தமிழகத்திலும் இதே மாதிரியான தேர்தல் முடிவுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக பெறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. பெண்கள் அரசியலில் வெறும் வாக்காளர்களாக மட்டுமின்றி பங்கேற்பாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பீகார் எலெக்ஷனும் காட்டிக் கொண்டிருக்கிறது. பெண்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டால் அங்கு எந்த அரசாங்கம் அவர்களுக்கான அரசாங்கம் என்பதை அவர்கள் அமைத்து காட்டுவார்கள் என்பதற்கு பீகார் சிறந்த உதாரணம். இதே போல தமிழகத்து பெண்கள் கூட இந்த திராவிட மாடல் அரசிலே சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் எதிராக ஒரு பாதுகாப்பான தமிழகத்தை, பெண்களுக்கு அமைதியான ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்ற தமிழகம் வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள். இதே போல ஒரு வெற்றியை தமிழகத்திலேயும் நாங்கள் உறுதியாக எதிர்பார்க்கிறோம். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது.